வெல்கம் டு மை சேனல். செப்டம்பர் 12 வெளியான சுருக்கமா ARMனு அழைக்கப்படுற மலையாள படமான அஜயண்டே 2ஆம் மோஷனம் 8ஆம் தேதியிலிருந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தமிழ் உட்பட 5 மொழிகள்ல ஸ்ட்ரீம் ஆகுது. டோவினோ தாமஸோட 50வது படமா இது வந்திருக்கு. டோவினோ தாமஸ் ட்ரிபிள் ரோல் பண்ணிருக்கிற இந்த படத்துல கீர்த்தி செட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ், சுரவி லட்சுமி, ஹரிஷ் உத்தமன், ரோகிணி நடிச்சிருக்காங்க. ஜிதின் லால் டைரக்ஷன் செஞ்சிருக்கிற இந்த படத்துக்கு திபுநேனன் தாமஸ் இசையமைச்சிருக்காரு. கதை 3 காலகட்டத்துல நடக்குது. ஹரிபுரம் என்ற ஊர்ல விண்கல் ஒண்ணு விழுது. அந்த ஊர் ராஜா அந்த கல்லை கொண்டு ஒரு ஜோதி விளக்கு செய்யறாரு. ஒரு கட்டத்துல மன்னருக்கு வந்த இக்கட்டான சூழல்ல இருந்து மன்னர் விடுபட உதவின குஞ்சி கிழுவா வர டோவினோ தாமஸ் கைமாறா அந்த ஜோதி விளக்க கேட்கிறாரு. மன்னர் கொடுத்த ஜோதி விளக்க கோயில் கட்டி அந்த ஊர் மக்களை வழிபட வைக்கிறாரு குஞ்சிகிழு. மன்னர் கொடுத்தது போலி விளக்குன்னு தான் இறக்குற நேரத்துல தெரிய வருது குஞ்சிகிழுவுக்கு. குஞ்சிகிழுவோட வம்சத்துல வந்த மணியன்றவருக்கு இந்த உண்மை தெரிய வருது. மணியன் அந்த உண்மையான ஜோதி விளக்க திருடுறாரு. இதுக்கப்புறம் கதை பல வழிகள்ல பயணிச்சு விறுவிறுப்பு குறையாம போகுது. டோவினோ தாமஸோட நடிப்புக்கு கண்டிப்பா கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். 3 வேடங்கள்ல வந்து 3த்துலயும் பிரகாசிச்சிருக்காரு. திபுநேனன் தாமஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தை இன்னும் தூக்கி கொடுக்குது. ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச படமா கண்டிப்பா இது இருக்கும். அடுத்ததா பார்க்க போற படம் செப்டம்பர் 20ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இப்ப டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கிற லப்பர் பந்து. அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், சஞ்சனா நடிச்சிருக்கிற இந்த படத்தை தமிழரசன் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. சீன் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு. கெத் என்ற கேரக்டர்ல அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருக்காரு. அன்புன்ற கேரக்டர்ல ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு. உள்ளூர்ல நடக்கிற கிரிக்கெட்ல அதிரடி ஆட்டக்காரரா இருக்காரு. அந்த ஊர்லயே பெரிய பவுலரா இருக்காரு. சீனியரா அப்பா வயசுல இருக்கிற கெத்துக்கோ அன்புக்கும் கிரிக்கெட் விளையாட்டுல ஈகோ உருவாகுது. அதே நேரத்துல கெத்தோட பொண்ணு துர்காவும் அன்பும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இவங்க காதல் என்னவாகுது, கெத்துக்கும் அன்புக்கும் இருக்கிற ஈகோ என்னவாகுதுன்னு மீதி கதை. படத்துல எமோஷனல் சீன்ஸ நல்லாவே அமைச்சிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரான அன்பு அனுபவிக்கிற வழிகளை அங்கங்க பதிய வச்சிருக்காங்க. படம் முழுக்க எங்கேயும் லேக் ஆகாம எங்கேஜ்மெண்டா கொண்டு போயிருக்காங்க. எண்டிங்ல மெசேஜோட முடிச்சிருக்காங்க. எல்லோரும் பார்க்கக்கூடிய படமா கண்டிப்பா இது இருக்கும். அடுத்ததா பார்க்க போற படம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இப்ப டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கிற படம் மாரி செல்வராஜ் டைரக்ஷன் செஞ்சிருக்கிற இந்த படத்துல கலையரசன், நிகிலா விமல், பொன்வேல் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. திருநெல்வேலியில புளியங்குளம் என்ற கிராமத்துல கதை நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. கதையோட ஹீரோ சிறுவன் சிவானந்தன் அம்மாவோடவும் அக்காவோடவும் வாழ்ந்து வராரு. சிவானந்தன் சின்ன வயசா இருந்த போதே அப்பா இறந்துட்டாரு. ஸ்கூல்ல நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்குற சிவானந்தன் ஸ்கூல்ல இருக்கும்போது மட்டும்தான் சந்தோஷமா இருக்காரு. வறுமையான குடும்பமா இருக்கு. குடும்பத்துக்கு இருக்கிற கடனால லீவு நாள்ல சிவானந்தனும் விருப்பம் இல்லாம அக்காவோட வாழைத்தார் சுமக்கிற வேலைக்கு போறாரு. இதே நேரத்துல ஒரு பக்கம் வாழைத்தார சுமக்கிற வேலை செய்யற கணி ஊதிய உயர்வு கேட்டு ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு போராடுறாரு. முதலாளி ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு வேற ஒரு பிளான் போடுறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு லீவு நாள்ல சிவானந்தன் வேலைக்கு போகாம வேற எங்கேயோ போறாரு. கனியோட முதலாளி போட்ட பிளான் என்ன, சிவானந்தன் எங்க போனாருன்றதெல்லாம் மீதி கதை. படத்துல சிறுவன் சிவானந்தன் படுற கஷ்டத்தை அளவாவும் ஆழமாவும் காட்டியிருக்காங்க. நடிகர்கள் எல்லாரும் தேவையான நடிப்பை அழகா கொடுத்திருக்காங்க. படம் ரொம்பவும் அருமை. அடுத்ததா பார்க்க போற படம் செப்டம்பர் 27ஆம் தேதி தியேட்டர்ல வெளியான மெய்யழகன் திரைப்படம் அக்டோபர் 27ஆம் தேதியில இருந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கார்த்தி, அரவிந்தசாமி, ஸ்ரீதிவ்யா, சுவாதி, ராஜ்கிரண், ஜெய் பிரகாஷ் நடிச்சிருக்கிற இந்த படத்தை 96 படத்தை கொடுத்த பிரேம்குமார் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. கோவிந்த் வசந்தா இசையமைச்சிருக்காரு. சொத்து பிரச்சனை காரணமா கோபத்தோட தஞ்சாவூர் நீடாமங்கலத்துல இருந்து சென்னைக்கு குடும்பத்தோட போயிடுறாரு ஜெய் பிரகாஷ். ஜெய் பிரகாஷோட மகனா வர அரவிந்தசாமிக்கு தான் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிற சித்தப்பா மகளான சுவாதியோட திருமணத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அங்க அத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப பாசமா பழகிற கார்த்தி யாருன்னே தெரியாம பழகுறாரு அரவிந்தசாமி. கார்த்தியோட அன்புல நெகிழ்ந்து போயிடுறாரு. கார்த்தியோட வெள்ளந்தியான நடிப்பு கார்த்திக்கும் அரவிந்தசாமிக்கும் இடையில ஏற்படுற அன்பு ரசிக்க வைக்குது. அரவிந்தசாமி, கார்த்தி, அரவிந்தசாமியோட தங்கச்சி அவர் சுவாதி, இவங்களோட நடிப்பு பிரமாதம். சில படங்களை தான் டைரக்டர் படம்னு சொல்லுவோம். அந்த வகையில இது டைரக்டர் பிரேம்குமாரோட படம். 96 படத்துல கொடுத்த மாதிரியே நிறைய எமோஷனல் சீன்ஸ் கொடுத்திருக்காரு. நம்ம நேசிக்க கூடிய ஒருத்தரை நீண்ட நாள் பொறுத்து பார்க்கும்போது வர அந்த ஃபீலை ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காரு. மெய்யழகன் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். அடுத்ததா பார்க்க போற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச ஆக்ஷன் த்ரில்லர் படமான வேட்டையன். இந்த படம் நவம்பர் 8ஆம் தேதியில இருந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. லைகா புரொடக்ஷன்ஸ்ல வந்திருக்கிற இந்த படத்துல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ஃபகத் ஃபாசில், ராணா தகுபதி, ரித்திகா சிங், துஷாரா சிங்னு இன்னும் பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. படத்தை ஜெய்பீம் படத்தோட டைரக்டர் TJ ஞானவேல் ராஜா இயக்கியிருக்காரு. அனிருத் இசையமைச்சிருக்காரு. படத்துல ரஜினிகாந்த் அது என்ற கதாபாத்திரத்துல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வராரு. ஸ்கூல்ல போதைப் பொருள் பத்துக்கிற சமூக விரோதிகளை காட்டி கொடுக்கிற துஷாரா சிங்க ரேப் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. இதை செஞ்சவர்னு குற்றம் சுமத்தப்படுற ஒருத்தரை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வர ரஜினிகாந்த் வேட்டையாடுறாரு. கதை இந்த என்கவுண்டருக்கு அப்புறம் விறுவிறுப்பாகுது. இது தவிர இன்னும் நிறைய படம் அமேசான் பிரைம்லயோ வேற OTTலயோ வரப்போகுது. அதெல்லாம் என்னென்ன படங்கள்னு தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.